Hello guys, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப்க்கான வேக்கன்சி வந்து எல்லாருமே ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து கடைசியாக உங்கள் கையில் ஆர்டர் காப்பி வர வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், எக்ஸாம், இன்டர்வியூ, சைக்கிள் டெஸ்ட், ரீடிங் டெஸ்ட் எல்லாமே எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபுல் ப்ராசஸ் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு அடுத்தது என்னென்ன ஸ்டெப் வரும், எப்படி நடக்குங்கிற ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிடும். இந்த ஒரு வீடியோ போதும். ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களோட ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. கீழ மேல வந்து கால் லெட்டர் அடுத்தது வரும். அடுத்தது எக்ஸாம், இல்ல சைக்கிள் டெஸ்ட், இல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாரி போவீங்க. அடுத்தது இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா, ஆர்டர் காப்பி உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பிச்சுருவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இத பத்தின ஃபுல் வீடியோ தான் நான் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி முடிச்சுருவோம். எப்படின்னா ஆஃப்லைன்ல தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருப்போம். அப்ளை பண்ணி முடிச்ச உடனே போஸ்ட் மூலியமா தான் உங்கள கூப்பிடுவாங்க. உங்க ஃபோனோ, மெயிலோ எதுவுமே உங்களுக்கு ஃபோன் கால், மெசேஜ் எதுவுமே வராது. போஸ்ட் மூலியமா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் லெட்டர்னு ஒண்ணு வந்துரும். ஸோ அந்த கால் லெட்டர் வாங்கி ஓப்பன் பண்ண உடனே 2 விஷயம் பாருங்க. எக்ஸாம் டேட் குடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டேட் 2மே குடுத்துருப்பாங்க. ஸோ மெயினா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நம்ம எக்ஸாம் டேட் தாங்க. ஸோ எக்ஸாம் கால் லெட்டர் கையில வாங்குறீங்க. எக்ஸாம் டேட் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எந்த இடத்துல நடக்குது, ஸோ என்ன டைமிங் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் மெயினா பார்க்கணும். ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எனக்கு வர சொல்லியிருந்தது 9 மணிக்கு. ஸோ என் கால் லெட்டர்லயே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் 8:30 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டேன். எனக்கு எக்ஸாம் நடந்த இடம் வந்து ஒரு மண்டபத்துல தான் நடந்துச்சு. ஸோ நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனோனே ஃபர்ஸ்ட்டே எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, நான் போனோனே என்னோட கால் லெட்டர் அந்த ஒரிஜினல் போஸ்ட்ல வந்துச்சு பார்த்தீங்களா, அத தான் கேட்டாங்க. அத காட்டுனேன். அதோட ஆதார் கார்டு ஏதாச்சும் இருந்தா, ஏன்னா நம்ம ஃபேஸும் அந்த கால் லெட்டருக்கும் அதில உள்ள நேம் டீட்டெயில்ஸுக்கும் நம்மளும் ஒண்ணு தானா அப்படின்னு கேட்டேன். என்னோட ஆதார் கார்டு கேட்டாங்க. ஆதார் கார்டு காட்டினேன். 2த்தையும் வாங்கி செக் பண்ணிட்டு என்ன உட்கார சொன்னாங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அட்மின் ஷீட். ஸோ எல்லாரும் வந்த அப்புறம் ஒரு 8:45 நான் 8:30க்குலாம் போயிட்டேன். ஒரு 8:40 அப்ப வந்து ஒரு அட்மின் ஷீட் குடுத்தாங்க. அட்மின் ஷீட்ல எங்க எல்லாருமே சைன் பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்க எல்லாருமே வந்து எங்கெங்க நேம்க்கு எதிர கரெக்ட்டா சைன் பண்ணோம். ஸோ சைன் பண்ணி முடிச்சோனே என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்னா பேக் எல்லாமே நாங்க கொண்டு தான் போயிருந்தோம். ஸோ எக்ஸாம் ஹால்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த பேக் எல்லாமே ஓரமா வச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெளியில அவங்களே வந்து அந்த மண்டபத்துக்கு வெளியில ஒரு இடம் மாரி குடுத்திருந்தாங்க. அத வச்சுட்டு தான் எங்களுக்கு மண்டபத்துக்கு கீழ சாப்பாடு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் எக்ஸாம் ஹால் மாரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் எங்கள உட்கார சொல்லியிருந்தாங்க. ஸோ வர வர 9 மணி வரைக்கும் வர வரைக்கும் உள்ள அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு 9:15, 9:30க்குலாம் சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் எல்லா இடத்துலயுமே நடக்கும். ஸோ எக்ஸாம் உள்ள போறப்பயே பேட்சா பிரிச்சு உங்கள வந்து உட்கார வச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட்டு மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, உங்க கால் லெட்டர் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அது மேலேயே வந்து ரிஜிஸ்டர் நம்பர் குடுத்துருப்பாங்க. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் படி உட்கார வச்சுட்டாங்க எக்ஸாம் ஹால்ல. எக்ஸாம் ஹால்ல உட்கார வச்சோனே என்ன பண்ணாங்கன்னா, அட்டெண்டன்ஸ் ஃபார்ம்னு ஒண்ணு எக்ஸாம் ஹால்லயுமே குடுத்தாங்க. குடுத்துட்டு சூப்பர்வைசர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்ன பண்ணுவோம், ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் எப்படி எழுதுவோம், அந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாரி இந்த அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் சைன் பண்றப்பயுமே ஒருத்தங்க வந்து நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளோட ஹால் டிக்கெட் 2யுமே கேட்டாங்க. கேட்டுட்டு ஸோ அது 2யும் பார்த்து செக் பண்ணிட்டு, அப்புறம் அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் குடுத்து எங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு போனாங்க. இதுதான் எக்ஸாம் ஹால்ல நடந்துச்சு. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு தாலுக்காவ பொறுத்தும் வேரி ஆகும். ஸோ 3 டைப் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு. 3 டைப்பையுமே சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். ஒரு புக் மாரி ஏதாச்சும் ஒண்ணு குடுத்துருவாங்க. அந்த புக்க பார்த்துட்டு நீங்க எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பேசிக்கா பார்த்து எழுத தெரியுதா அப்படிங்கிறது தான். ஸோ அதிலேயே இன்னொரு லெவல் ஈஸி லெவல்ல என்னன்னா, ஒரு பேராகிராஃப் மாரி இப்போ ஒரு பெரியார்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரியார பத்தி ஒரு 10 லைன் குடுத்துருவாங்க. பெரியார் எப்போ பிறந்தாரு? என்ன டீட்டெயில்ஸ்? அவரோட போராட்டங்கள் என்னென்ன அப்படின்னு குடுத்துட்டு, ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, பெரியார் எப்போ பிறந்தாரு? அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணுமே இல்ல. அந்த பேராகிராஃப பார்த்து நீங்க இங்க வந்து பெரியாரோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அத எழுதினாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இது தெரியுது பார்த்தீங்களா? இதுதாங்க உங்களோட ஹால் டிக்கெட்டு. இத சொல்ல நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, தேர்வு நாள். ஸோ தேர்வுங்கிறது எக்ஸாமு, நேர்முக தேர்வுங்கிறது தான் இன்டர்வியூ. தேர்வு நாள் வந்து இவங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் அனுப்பிச்சவங்களுக்கு 26/12/2025 12 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. 12லேருந்து 1:30 மணி வரைக்கும். அப்ப நீங்க வந்து 11:30 மணிக்கெல்லாம் கண்டிப்பா போயிடுங்க. ஸோ 2வது லெவல் ஆஃப் எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹால் வைஸ் உட்கார வச்ச அப்புறம், உங்களுக்கு சூப்பர்வைசர்ன்னு ஒருத்தவங்க வந்துருவாங்க. அவங்க கையில ஒரு புக் இருக்கும். உங்கள்ட்ட ஒரு பேப்பரும், ஒரு பேனாவும் குடுத்துருவாங்க. ஸோ, அவங்க அந்த புக்க பார்த்து படிக்க படிக்க, நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் எழுதணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க
படிக்கிற அந்த ஸ்பீடுக்கு உங்களால தமிழ் எழுத தெரியுதா அப்படிங்கிறது அந்த டெஸ்ட்டே. ஸோ படிக்கிறது கொஞ்சம் ஸ்பீடா தான் ஒரு நார்மல் உங்க சூப்பர்வைசர் வரத பொறுத்து தான் கொஞ்சம் ஸ்பீடாவும் படிக்கலாம், ஸ்லோவாவும் படிக்கலாம். ஸோ ஒரு தடவ கேட்டீங்கன்னா ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2வது தடவ கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அத மனசுல ஏத்திக்கிட்டு டக்கு டக்குன்னு எழுதுங்க. ஸோ இது முடிஞ்ச அப்புறமும் ஒரு பேசேஜ் மாரி கொஸ்டின் கேட்டு நான் முன்னாடி ஒரு பெரியார் மாரி குடுத்து அத பார்த்து எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டும் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த இடத்திலேயே வந்து இன்டர்வியூ எப்ப நடக்கும், இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இன்டர்வியூவும் எக்ஸாமும் அப்போ ஒரே நாளா? இல்ல இன்டர்வியூக்கு வந்து எக்ஸாமுக்கு யார் யார் போறீங்களோ அவங்க எல்லாமே செலக்டடா அந்த மாரிலாம் இருக்கும். அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும். எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க கம்பல்சரி. ஸோ அடுத்தது 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்த பேட்டர்ன் 3வது பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து கால் லெட்டர் இங்க பார்த்தீங்கன்னா, எழுத்து திறன், வாசித்தல் திறன், மிதிவண்டி திறன் எல்லாமே எனக்கு ஒரே நாள்லயே நடக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர சொல்லி இங்க பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு வாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு டாக்குமெண்ட் எதுவுமே மெயினா கொண்டு வர சொல்லல. ஸோ நெறைய பேருக்கு வந்து எக்ஸாம் அன்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லல. எல்லாருமே இன்டர்வியூ அன்னைக்கு கொண்டு வந்தா போதும்னாங்க. பட் என்னோட கால் லெட்டர்ல எக்ஸாம் அன்னைக்கு டாக்குமெண்ட் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கால் லெட்டர்ல டாக்குமெண்ட் கொண்டு வர சொன்னாங்கன்னா எடுத்துட்டு போங்க. இல்லன்னா வேண்டாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ங்கிறது ஹால் டிக்கெட் கால் லெட்டர் வந்ததிலேயே சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாரி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 30 நிமிடங்கள் முன்பாகவே வருங்கிற மாரி போயிட்டோம். ஸோ எனக்கு என்னோட எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃப்பான பேட்டர்ன் தாங்க சொல்லணும். ஏன்னா என்னோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கையில குடுத்துட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே தான் ஆன்ஸர் எழுதணும். அதுல மொத்தம் 3 பார்ட் இருந்துச்சு. பார்ட் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தட். ஸோ 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 25 மார்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா, பட்டானா என்னன்னு கேட்டுட்டு, கீழ அந்த கொஸ்டின் பேப்பர்லயே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல பட்டானா என்னன்னு எழுதணும். அடுத்தது கணக்கு 2னா என்ன? கணக்கு 2 எத பத்தினது? அடுத்தது வந்து நத்தம் புறம்போக்குனா என்ன? அடுத்தது வந்து சிட்டானா என்ன? இந்த மாரி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டெக்னிக்கல் கொஸ்டின் விஓ பத்தின கொஸ்டின் தான் அது. ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அளவு பத்தி. இந்த மாரி எல்லா கொஸ்டினுமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் போட்டுட்டேன். ஸோ பிளேலிஸ்ட்ல இப்ப தான் என் சேனல் ஃபர்ஸ்ட் தடவ பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல போனீங்கன்னா, விவோ அசிஸ்டன்ட் இன்டர்வியூன்னு தனியாவே ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, அப்புறம் ஃப்ரீ பிடிஎஃப், மார்க் டெஸ்ட் மாரி வச்சு அதுக்கான ஆன்சர் பண்றது எல்லாமே சொல்லிட்டேன். அத கண்டிப்பா பாருங்க. ஸோ பார்ட் பி என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு சேம் அந்த பேராகிராஃப் பத்தி தான். ஒரு பெரியார் பத்தின ஒரு டாபிக் ஒரு பேஜ்ல குடுத்துட்டாங்க. அடுத்த பேஜ்ல வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 5 இது. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்குன்னு இந்த பார்ட் பி பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 மார்க்குக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி முன்னாடியே சொன்ன மாரி பெரியார் எப்போது பிறந்தார்? அவரோட சிறப்பு பெயர்கள் என்ன? அந்த மாரி 5 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுவும் அந்த கொஸ்டின் பேப்பர்லயே தான் எழுதிறணும். அதுதான் ஆன்சர் ஷீட்டும் கூட. ஸோ கடைசி பேஜ் பார்த்தீங்கன்னா, பார்ட் சி பேஜ். ஸோ பார்ட் சி வந்து 5 மார்க்கு. ஸோ 5 மார்க் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இது ஃபேமஸா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல எனக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில பத்தி எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தாசில்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய கோயில் பத்தி எழுதினது வந்து இது ஸ்கூல்ல உள்ள மாரி அந்த புக்ல என்ன இருக்கு? பெரிய கோயில் எத்தன அடி? அந்த மாரிலாம் நாங்க டெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு தமிழ் எழுத தெரியுதா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத தெரியுதா? அப்படிங்கிறத நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் அந்த பெரிய கோயில பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ, மேபி அது ஒரு சுற்றுலா தலம். அந்த மாரி உங்களுக்கு என்ன தெரியுதோ, தமிழ்ல ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுங்க. அடிஷனல் ஷீட் வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்னோட டிப் எப்பவுமே இந்த மாரி ஒரு டாபிக் குடுத்து எழுத சொன்னா, அடிஷனல் ஷீட்லாம் வாங்காதீங்க. ஒரு பேஜ் குடுத்து எழுத சொன்னாங்கன்னா, அந்த ஒரு பேஜ் தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அடிச்சு, அடிச்சு எழுதாம அழகா எழுதுங்க. அதுவே போதும். ஸோ இதுதான் எனக்கு எக்ஸாம் அன்னைக்கு நடந்தது. ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போகணும்னு கம்பல்சரி சொல்ட்டாங்க. ஸோ நெறைய பேரு பேக் எடுத்துட்டு போலாமா? சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போலாமான்னு கேட்டிருந்தீங்க. மெயினா சர்டிஃபிகேட் உங்கள எடுத்துட்டு சொன்னா மட்டும் போங்க. அப்படி இல்லன்னா சர்டிஃபிகேட் தேவையில்ல. ஸோ ஆனா எக்ஸாமுக்கு போறப்ப கம்பல்சரி இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கையில வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து ஹால் டிக்கெட் உங்களுக்கு இதெல்லாம் கேட்டாலும் கேட்கலனாலும் இத எடுத்துக்கணும். ஹால் டிக்கெட், ஆதார் கார்டு ஒண்ணு எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க தான் உங்க பேரு, உங்க அப்பா பேர்லாம் வெரிஃபை பண்ண ஆதார் கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பென் எடுத்துக்கோங்க. ப்ளூ பென் இல்ல பிளாக் பென். ஏன்னா திடீர்னு எழுத சொல்லிட்டாங்க. கண்டிப்பா எழுத சொல்லுவாங்க. ஸோ அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறத பார்க்கறதுக்கு தான் எக்ஸாமே. ஸோ கண்டிப்பா பென் தேவை. அது இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் ஒருவேள உங்கள்ட்ட ஆதார் கார்டு இல்ல அப்படிங்கிறப்ப வேற ஏதாச்சும் அடிஷனல் ப்ரூஃப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இது மட்டும் தான் எக்ஸாம்குள்ள அலோவ் பண்ணாங்க. மீதி எங்க பேக் எல்லாமே நாங்க வெளியில தான் வச்சுட்டு எக்ஸாம் ஹால்குள்ள போனோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கால் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் இதோட முடிஞ்சிரும். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்குமே சேம் ப்ராசஸ் தான். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் எப்படி சொல்லுவாங்க உங்களுக்குன்னா, சேம் டேல இன்டர்வியூ நடக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாரி. எக்ஸாம்ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ,
அவங்க எல்லாருக்கும் போஸ்ட் மூலியமாவோ, இல்ல கால் மூலியமா, இல்ல மெசேஜ் பண்ணியோ இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் 2 டைப் ஆஃப் ஹால் டிக்கெட் காட்டினேன் இல்லையா? ஸோ என்னோட ஹால் டிக்கெட்ல எனக்கு இன்டர்வியூ டேட் எக்ஸாம் டேட் மட்டும் தான் குடுத்திருந்தாங்க. ஆனா நான் உங்களுக்கு இங்கேயே காட்டுறேன் பாருங்களேன். இன்னொரு ஹால் டிக்கெட் இது என்னோடது. இதுல எக்ஸாம் டேட் காலைல 9 மணிக்கு வாங்க மட்டும் தான் குடுத்திருந்தாங்க. பட் இது வந்து திருவாரூர்ல வந்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட், இன்டர்வியூ டேட் 2மே குடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்குலாம் மோஸ்ட்லி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. இல்ல இதே கால் லெட்டரே எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு வந்து கால் இல்ல மெசேஜ் பண்ணி இந்த மாரி இன்டர்வியூக்கு செலக்ட் ஆவீங்கன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நீங்க போணும். அதுதான் மெயின். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு மோஸ்ட்லி போஸ்ட்ல வந்துரும். ஸோ வந்தோனே இன்டர்வியூ லொகேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இன்டர்வியூ வந்து தாசில்தார் ஆஃபீஸ்ல தாங்க எடுப்பாங்க. ஸோ நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா, உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸாம் அன்னைக்கு பண்ணலன்னா, ஸோ இன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கண்டிப்பா எடுத்துக்கணும். உங்களோட கால் லெட்டர் எடுத்துக்கணும். அது இல்லாம சொன்ன டயத்துக்கு 1/2 அன் ஹவர் இப்ப 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, 9:30 மணிக்கே இன்டர்வியூக்கும் போயிடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தாங்க நடக்கும். ஸோ எக்ஸாம் அன்னைக்கே முடிஞ்சிருச்சுன்னா ஓகே. அப்படி இல்லன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். கண்டிப்பா ஆதார் கார்டு கேட்பாங்க. கால் லெட்டர் எடுத்துட்டு போணும். இந்த எக்ஸாம் எத பொறுத்து நடக்குதுன்னா, 10த் மார்க் பொறுத்து தான். ஸோ 10த் மார்க் லிஸ்ட் கண்டிப்பா கேட்பாங்க. அது இல்லாம என்னென்ன கேட்பாங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இங்க நான் உங்களுக்கு கால் லெட்டர்லயே காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்களேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா கேட்பாங்க. நேட்டிவ் சர்டிஃபிகேட் கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கப்புறம் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு. ஸோ 300 ரூபாய்க்கு கோருபவர்னா நீங்க பிஎஸ்டிஎம்லயோ, இல்ல வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனோ, இல்ல வந்து விடோவாவோ இருந்தீங்கன்னா, அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் உரிமம். ஸோ டிரைவிங் லைசென்ஸ் கண்டிப்பா வேணும். டிரைவிங் லைசென்ஸ் இல்லாதவங்க பத்தி பயப்பட தேவையில்ல. அவங்க சைக்கிள் ஓட்டிக்கலாம். டிரைவிங் லைசென்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு பதிவு அட்டை. எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல நம்ம 10த் படிச்சு முடிச்சோனே எல்லாருக்குமே வந்து பதிஞ்சிருப்போம் பார்த்திருக்கீங்களா? ஸோ அதோட சர்டிஃபிகேட் அந்த இது ப்ரூஃப் ஒண்ணு எடுத்துக்கோங்க. எனக்கு இது இல்லாம எக்ஸ்ட்ரா என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னொன்னு எனக்கு எக்ஸாம் ஹால்ல போனோனே எனக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போனோனே, இது பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் நான் எடுத்துட்டே போல. இன்னொன்னு பர்த் சர்டிஃபிகேட்டுமே என் பேர் இல்ல. ஸோ அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட், அடிஷனல் டாக்குமெண்ட் இப்போ பர்த் சர்டிஃபிகேட் பதிலா எனக்கு ஆதார் கார்டு அந்த இடத்துல சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போனோனே கண்டிப்பா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் இதே மாரி ஒரு உங்க யாரு வெரிஃபை பண்றாங்களோ, அவங்க ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாரி வச்சிருப்பாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல உங்கள ஃபர்ஸ்ட் சைன் போட சொல்லிடுவாங்க. ஒரு 5லேருந்து 10 பேர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ரோல் நம்பர் வைஸ் தான் உங்கள அனுப்புவாங்க. ஸோ நீங்க போய் உட்காந்தோனயே கண்டிப்பா இந்த எல்லா டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் நீங்க எடுத்துட்டு போயிடணும். உங்க கால் லெட்டர்லயே டாக்குமெண்ட் என்னென்ன வேணும்னு கேட்டிருப்பாங்க. அத எடுத்துட்டு போனா போதும். அடிஷனலா கண்டிப்பா ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் அடிஷனலா உங்களுக்கு தேவைப்படும்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா, 10த் மார்க் ஷீட், 12த் மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தோட ஜெராக்ஸும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட ஜெராக்ஸையுமே அவங்க வாங்கிக்கிட்டாங்க. யாரு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றாங்களோ அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஸோ வாங்கிக்கிட்டு அது கீழ எல்லாத்துலயுமே எங்கள சைன் போட சொன்னாங்க. அதோட அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட் சைன் போட்டிருப்போம் பார்த்தீங்களா? அதையும் வந்து சேர்த்து வச்சு அட்டெண்டன்ஸ் ஷீட்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனியா குடுத்திருந்தாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல பேரு, அப்பா பேரு, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் 3யும் எழுதிட்டு நீங்க தான் போணும். அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டோட சேர்த்த மாரி அந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கி வச்சு பின் பண்ணிக்கிட்டு, எல்லா டாக்குமெண்ட்லயும் கீழ அட்டெண்டன்ஸ் ஷீட்டையும் சேர்த்து உங்கள சைன் பண்ணிட்டு டேட் போட சொன்னாங்க. இதுதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஒரிஜினல் எல்லாமே வாங்கி ஒரு தடவ செக் பண்ணிட்டு உங்கள்ட்ட திரும்பி குடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, டிரைவிங் டெஸ்ட் போவீங்க. ஸோ டிரைவிங் டெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் கண்டிப்பா டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லயே அதுக்கான ப்ரூஃப் வாங்கிட்டு, நீங்க டிரைவிங் டெஸ்ட் எதுவுமே பண்ணவே தேவையில்ல. ஒருவேள டிரைவிங் லைசென்ஸ் இல்லன்னா, கண்டிப்பா சைக்கிள் ஓட்டி காட்டணும். சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஸோ சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த வேலை எலிஜிபிள். ஏன்னா, கண்டிப்பா உங்க ஃபீல்டு ஒர்க் தான் இந்த விவோ அசிஸ்டன்ட்ல அதிகம். ஸோ சைக்கிள் டெஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எங்களயே தனியா பிரிச்சுட்டாங்க ஒரு பேட்ச் மாரி. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க ஓகே. அவங்கள தனியா ஒரு பக்கம் வர சொல்ட்டாங்க. யார்ட்டலாம் டிரைவிங் லைசென்ஸ் இல்லையோ, அவங்க எல்லாரையும் வந்து அவங்க தான் அந்த சைக்கிள் ஓட்ட போறவங்க இல்லையா? அவங்கள தனியா செப்பரேட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பேட்ச் டிரைவிங் லைசென்ஸ் இருக்கிறாங்க. டிரைவிங் லைசென்ஸ் ஒண்ணுமே தெரியல. நீங்கலாம் போய் உட்காருங்கன்னு சொல்ட்டாங்க. யார்ட்டலாம் டிரைவிங் லைசென்ஸ் இல்லையோ, அவங்க எல்லார்ட்டயும் வந்து ஒரு ஃபார்ம் மாரி ஒண்ணு குடுத்து, அதுல அவங்களோட ரோல் நம்பர், அவங்க பேரு, அவங்க அப்பா பேரு எழுத சொல்லி, அந்த ஃபார்ம வந்து யாருன்னா அந்த டிரைவிங் டெஸ்ட் பண்ணுவார் இல்லையா? அவங்க கையில குடுக்கணும்னு சொல்ட்டாங்க. ஸோ டிரைவிங் டெஸ்ட் இந்த லைசென்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஒரு சைக்கிள் ஒண்ணு குடுத்துருவாங்க. நான் பிக்சர்ல காட்டியிருக்க சைக்கிள் தான் ஜென்ட்ஸ் எல்லாருமே ஓட்டணும். ஸோ ஒருவேள நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க, இல்ல லேடீஸா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு சின்ன சைக்கிள் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஷேப்ல ஓட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு ஃபெயிலியருமே இல்லாம ஏதாச்சும் திக்கி திக்கி ஓட்டுறது, இல்ல
அந்த பெடல் பண்றப்ப ஏதாச்சும் கீழ கால் ஊனிட்டோம்னா, அதெல்லாம் ஃபெயிலியரா கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஃபெயிலியருக்கு ஏத்த மாரி மார்க் கண்டிப்பா அங்க குறைச்சாங்க தான். ஸோ சுத்தமாவே ஓட்டத் தெரியாதவங்கள அங்கேயே சொல்லிட்டாங்க, நீங்க ரிஜெக்டட்ன்னு. ஸோ சைக்கிள் கண்டிப்பா ஓட்டணும். ஓட்டத் தெரியாதவங்க ஓட்டி பழகிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சைக்கிள் இது முடிஞ்சோனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்க்குள்ள போவீங்க. ஸோ மொத்தம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்க்குள்ள 3 பேர் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எடுப்பாங்க. ஸோ இதுல மேஜரா என்ன பண்ணுவீங்கன்னா, ரீடிங் டெஸ்ட், இன்னொன்னு இன்டர்வியூ. எக்ஸாம் ஹால்ன்னு சொல்றேன்னா, இன்டர்வியூ ஹால் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாரி இன்டர்வியூ ஹால்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கால் லெட்டர் கேட்டாங்க, ஆதார் கார்ட் கேட்டாங்க. ஸோ இன்டர்வியூக்குன்னு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த கால் லெட்டர், இல்ல எக்ஸாம் அப்போ வந்த கால் லெட்டரும், அதோட ஆதார் கார்டு, ஒரு பேனா. இது 3 மட்டும் தான் எடுத்துட்டு போணும். பேலன்ஸ் எல்லாமே வெளியில வைங்கன்னு சொல்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டெஸ்க்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் டெஸ்ட் தான் நடந்துச்சு. ரீடிங் டெஸ்ட் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணது 15 மார்க்கு. யார் யாரெல்லாம் ரீடிங் டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாசில்தாரு, டெப்யூட்டி தாசில்தார், 3வதா ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ 3 பேர உட்கார வச்சு தான் வந்து ரீடிங் டெஸ்ட். ஸோ ரீடிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 3 டைப்ஸ்ல எனக்கு ரீடிங் டெஸ்ட் நடந்துச்சு. ஸோ அதையுமே நான் இதிலயே எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன். ஸோ ரீடிங் டெஸ்ட் எனக்கு 15 மார்க். அவங்க பேசிக்கா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம கன்டினியூஸா ஃப்ளோவா படிக்கணுங்கிறது தான். ஸோ 3 லெவல் ஆஃப் ரீடிங் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10த் வரைக்கும் படிச்சவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஈஸியான ஒரு புக்க குடுத்து படிக்க சொல்ட்டாங்க. ஸோ 12த் வரைக்கும் படிச்சவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கதை மாரி குடுத்து ஒரு பேஜ் ஃபுல்லாவே படிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல ரொம்ப ஹார்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி ஹோல்டர் தான். டிகிரி படிச்சவங்க எல்லாருக்கும் என்ன குடுத்தாங்கன்னா, செய்யுள் சொல்லுவோம் பார்த்தீங்களா? செய்யுள் அந்த திருக்குறள் மாரி வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆயி வரும் தமிழ்லயே. ஸோ அந்த மாரி ஒரு செய்யுள எனக்கு குடுத்து, அந்த செய்யுள படிங்கன்னு சொல்ட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, ஸோ நம்ப வந்து ஓரளவுக்கு அழகா படிக்க முடியலனாலும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்ட்டா படிச்சிடணுங்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு படிச்சேன். ஸோ அந்த ஸ்பாட்லயே அங்க ரீடிங் டெஸ்ட்ல மார்க் போட்டாங்க. அது எல்லாரும் பார்க்குற மாரி தான் போட்டாங்க. 15க்கு 12 மார்க் எனக்கு போட்டாங்க. ஸோ எனக்கு முன்னாடி இருந்த பையனுக்கு 9 மார்க் தான் போட்டிருந்தாங்க. அவன் கொஞ்சம் திக்கி திக்கி படிச்சான். ஸோ இந்த 3 தான் ரீடிங் டெஸ்ட்டு. ஸோ ரீடிங் டெஸ்ட் முடிஞ்ச உடனே மெயின் இன்டர்வியூ. இன்டர்வியூமே யார் எடுப்பாங்கன்னா, கண்டிப்பா தாசில்தார், டெப்யூட்டி தாசில்தார், 3வது யாராச்சும் இருப்பாங்க. ஸோ இன்டர்வியூ மெயினா யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாசில்தார் தலைமையில தான் நடக்கும். ஸோ இதுல வந்து 2 டைப் ஆஃப் இன்டர்வியூ இருக்குங்க. அது எல்லாமே உங்க தாலுகா பொறுத்து தான். ஸோ ஒருத்தர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாலுகால ஜஸ்ட் ஒரு 10 திருக்குறள்ஸ் குடுத்துட்டு, அந்த திருக்குறள பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்லி அவரு 12க்கு மேல படிச்சிருந்தாருன்னா, 12த் லெவல் ஆஃப் திருக்குறள் குடுத்துட்டு, அதோட பொருள் என்ன சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா எஸ்ஐஆர் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஓட்டுல நெறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு பாத்தியா? எஸ்ஐஆர் பத்தி சொல்லுங்க. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கோவிட் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி உங்க ஜெனரல் நாலேட்ஜ செக் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு டெக்னிக்கலா எந்த கொஸ்டினுமே கேட்கல. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி. பட் இன்னும் ஒரு சில பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லயே கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாரி கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்த அப்புறம் விவோ அசிஸ்டன்ட் ஜாப் எப்படி இருக்கும்? டாக்ஸ்னா என்ன? ரெவென்யூ இயர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? அறுவடை காலம் என்னது? ஸோ இந்த மாரி பேசிக் நான் குடுத்துருக்கேன் பாத்தியா? இந்த மாரி எல்லா கொஸ்டின் இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லயே போட்டுட்டேன். பிடிஎஃப் ஓட போட்டுட்டேன். ஸோ இந்த மாரி ஃபுல் டீட்டெயில் டெக்னிக்கலாவே கொஸ்டின்ஸ் நெறைய கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு. ஸோ 10 மார்க்குமே டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி இந்த 3 பேர் போடுற மார்க்கு தான் கடைசியா குமுலேட்டிவா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா ஸ்டெப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வரப்ப அட்டெண்டன்ஸ் ஷீட் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு தடவ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நம்மள அட்டெண்டன்ஸ் ஃபார்மோட வச்சுக்கிட்டு. ஸோ நம்ம தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ப்ரூஃபு. ஸோ வேற ஏதாச்சும் ஃபார்ம்ஸ் நம்ம கையில இருந்தா அந்த எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டு போ சொன்னாங்க. ஸோ இவ்வளோதாங்க இன்டர்வியூ முடிஞ்சுச்சு. அடுத்தது ஆர்டர் காப்பி எல்லாருமே நெறைய பேர் இப்ப விருதுநகருக்குலாம் ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சுச்சு. ஆர்டர் காப்பி எப்ப வரும்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் கிட்டேருந்து தான் கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் காப்பி வரும். ஸோ ஆர்டர் யார் யாருக்கு ரிலீஸ் பண்றேன்னா, கலெக்டரேட் ஆஃபீஸ்லேருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ அத உங்க கையில குடுக்குறது உங்க லோக்கல்ல இருக்க தாசில்தார் ஆஃபீஸ் வர சொல்லி, இல்ல உங்க விவோஓ தான் குடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா யார் யாருக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கோ, இல்ல இன்டர்வியூ இப்ப நடக்க போதோ, உங்க எல்லாருக்கும் மார்ச்சுக்குள்ள கண்டிப்பா ஆர்டர் காப்பி வந்துரும். ஏன்னா, இப்ப இருக்க கவர்ன்மெண்ட் அவங்களோட பீரியட் முடியறதுக்குள்ள கண்டிப்பா வந்து ஒரு 10 பேருக்காச்சும் ஆர்டர் காப்பி போட்டு குடுத்துட்டு தான் போவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க எத்தன பேருக்கு வேலை குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இது வந்து என்னோட ரியல் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர், மார்க் டெஸ்ட் எல்லாமே அத பத்தி சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல இன்னும் வேற ஏதாச்சும் டீட்டெயில் வேணும், டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அத பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். பாய் பாய்.